Welcome all to Protect. இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 12 கம்ப்ளீட் சாப்டர் 4 ஓட எவாலுவேஷன் பார்ட் பார்ப்போம். அண்ட் நான் இந்த லெசனை ஹேண்டில் பண்ண செஷன்ஸ் தான் நீங்க பார்க்கலன்னா அதை போயிட்டு பார்த்துட்டு வாங்க. So first part 1. Word comes from the name of a Persian mathematician Abu Jafar Muhammad Musa al-Khwarizmi. It's called algorithm. இது ஒரு ரூல் கரெக்டா கிளாஸ்ல இருக்கும்போது நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், இந்த ஆர்டர் கரெக்டா பாத்துக்கோங்க, நேம் ஆர்டரை. பிகாஸ் 1 மார்க்ல மேபி வந்துட்டு ஆல்காரிதம் வந்துட்டு யாரு எந்த பர்ஷியன் மேத்தமெட்டிஷியன் வந்துட்டு கொண்டு வந்தாருன்னு கேட்கும்போது இது உங்களுக்கு ஆப்ஷனா கொடுக்கும்போது ஸ்வாப் அப் பண்ணி கேட்டாங்கன்னா எழுதுற மாதிரி பாத்துக்கோங்க. From the following sorting algorithms, which algorithm needs the minimum number of swaps? minimum number ன்னு பார்க்கும்போது செலக்ஷன் தான். பிகாஸ் இன்சர்ஷன்ல வந்துட்டு நம்ம ஸ்வாப்பே பண்ண மாட்டோம். ஓகே, whereas bubble ல வந்துட்டு நிறைய swaps இருக்கும். செலக்ஷன்ல வந்துட்டு only one exchange, so that minimum number of swaps வந்து அதுல. Two main measures for the efficiency of an algorithm are time and space. The algorithm that yield expected output for a valid input is called algorithmic solution. இந்த algorithm strategies க்கு வந்துட்டு definition படிச்சுக்கோங்க, 2 marksல வரும். Which of the following is used to describe the worst case of an algorithm? Worst case நம்ம இதை நீங்க சிம்பிளா எப்படி நமக்கு வச்சுக்கிறீங்கன்னா வந்துட்டு எக்ஸாம்ல worst mark 0 கரெக்டா? சோ that 0 மாதிரி தானே ஓ இருக்கு. ஜஸ்ட் சிம்பிளா நமக்கு வச்சுக்கிறதுக்காக சொல்றேன். பிக் ஓ நம்ம worst case and அதோட ரிவர்ஸ் பெஸ்ட் கேஸா தானே இருக்கும். சோ அது ஒமேகா. நெக்ஸ்ட் ஆவரேஜ் கேஸ் பார்க்கும்போது பிக் தீட்டா இங்க கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா, இது ஆவரேஜ் கேஸ். ரிவர்ஸ் ஆஃப் பிக் ஓ பிக் ஒமேகா. ரிவர்ஸ் ஆஃப் பிக் ஒமேகா பிக் ஓ. Binary search is also called as half interval search. அந்த டெஃபினிஷன் நான் படிக்க சொன்ன binary search அதுல இருந்து நிறைய 1 marks வரும். The theta notation in symptotic evaluation represents average. The theta தான் அந்த theta, ஓகேவா? இந்த big theta சொன்னால அதுதான். If a problem can be broken into sub-problems which are reused several times, the problem possesses which property? Overlapping sub-problems. In dynamic programming, the technique of sorting the previously calculated value is called memoization. Memoization ஒரு keyword கூட உங்களை படிக்க optimistic technique நினைக்கிறேன், I'm not sure. So அந்த definition படிச்சு வச்சுக்கோங்க. memoization or memoization னு கேட்கலாம். definition படிச்சுக்கோங்க. Part 2. Okay, part 2. Answer the following questions. Actually நீங்க bookல search பண்ணி பார்த்தாலே நிறைய answers இருக்கு. லைக் நீங்க இப்போ இன்சர்ஷன் சார்ட் எடுத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே அது என்ன கொடுப்பாங்க. யூ வாண்ட் யூ கேன் கோ வித் தி क्वेश्चन. அண்ட் அதே தான் நானும் கட் ஷார்ட் பண்ணி இல்ல கொஞ்சம் கிளியரா என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க பிடிஎஃப்ல கொடுத்துருப்பேன். பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணும் போதே லைக் பட்டன் ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சோ தட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ வாட் இஸ் அன் அல்காரிதம் இன்ட்ரோடக்ஷன்ல கொடுத்துருப்பாங்க. இன்ட்ரோடக்ஷன் எங்க இருக்கு? வாட் இஸ் அன் அல்காரிதம்? இன்ட்ரோடக்ஷன்ல நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் எதெல்லாம் கீவேர்ட்ஸ். நீங்க என்னோட கிளாஸ் அட்டென்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாவே புரியும். எதெல்லாம் எழுதணும், எதெல்லாம் எழுத வேண்டாம், என்னென்ன கீவேர்ட்ஸ்லாம் கண்டிப்பா மாத்தாம எழுதணும், எல்லாமே கரெக்டா புரியும். வாங்க, ஃபைனைட் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கண்டிப்பா எழுதியே ஆகணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் எழுதியே ஆகணும். டிஃபைனைட்னஸ், கரெக்ட்னஸ் அண்ட் எஃபெக்டிவ்னஸ், இதெல்லாம் அந்த கீவேர்ட்ஸ் இதெல்லாம் அந்த ஆன்சர்ல இருந்தே ஆகணும். புரிகிறதா? நெக்ஸ்ட் 3 क्वेश्चंस சார்ட்டிங் क्वेश्चंस தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்சர்ஷன் சார்ட்னா என்ன, பபிள் சார்ட்னா என்ன, செலக்ஷன் சார்ட்னா என்ன கேட்டிருப்பாங்க. ஐ திங்க் சோ. சோ இது நீங்க புக்ல இருக்கிற பார்ட்ஸ் எல்லாமே ஒரு தடவை படிச்சு பார்த்துருந்தீங்கன்னா எங்கெங்க இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இஃப் நாட், டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பார்ட் 3. லிஸ்ட் தி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் an algorithm. அங்க கொடுத்திருப்பாங்க பாத்தீங்களா 11 பாயிண்ட்ஸ். ஞாபகம் இருக்கா? சொன்னது ஞாபகம் இருக்கா? 11 பாயிண்ட்ஸ் என்னன்னு சொல்லி கொடுத்தா ஞாபகம் இருக்கா? அந்த 11 பாயிண்ட்ஸோட ஹெட்டிங் மட்டும் எழுதலாம் 3 மார்க்குக்கு கேட்டாங்கன்னா. நீங்க அதை ஃபுல்லாவே எழுதினாலும் பிரச்சனையே கிடையாது. பிகாஸ் நீங்க எவ்வளவு எலாபரேட்டா எழுதுறீங்களோ அவ்வளவு உங்களோட பேப்பர் பிரசன்டேஷன் கிளியரா இருக்கும். இந்த 11 பாயிண்ட்ஸையுமே நீங்க எக்ஸ்பிளனேஷனோட எழுதினாலும் பரவாயில்ல. 3 மார்க்குக்கு சொல்றேன். 5 மார்க்குக்கும் இதே தான் கேட்டிருப்பாங்க. எக்ஸ்பிளனேஷன் அவங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அப்ப நீங்க ஃபுல்லா தான் எழுதி ஆகணும். 3 மார்க்குக்கு நீங்க எக்ஸ்பிளனேஷனோட எழுதினாலும் பரவாயில்ல, இல்ல ஹெட்டிங் மட்டும் எழுத முடியும் அப்படின்னா ஐ எம் an average student அந்த மாதிரி நீங்க நினைச்சீங்கன்னா இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் யூ.
என்ன கேட்டா ஃபுல்லா எக்ஸ்பிளனேஷனோட எழுதிடலாம் 3 marks 5 marks because anyways you gonna read it for 5 marks 3 mark கேக்கும்போது இந்த எக்ஸ்பிளனேஷனோட எழுதினா that would be better. Next, discuss about algorithmic complexity and its type. இதுவும் வந்துட்டு அங்க பெருசா கொடுத்துருப்பாங்க, லைக் ஒரு பேராகிராஃபா கொடுத்துருப்பாங்க 2 டாபிக்குமே. நீங்க அது படிக்கிறதாலும் இருக்கலாம், இல்ல பிடிஎஃப்ல கொடுத்துருக்கேன் நீங்க அது படிக்கிறதா இருந்தாலும் படிக்கலாம். ஸ்டார்டிங் வந்து இந்த தடவை பப்ளிக் எக்ஸாம்ல வந்த கொஸ்டின் நினைக்கிறேன், ஐ திங்க் சோ. யா, ஸ்டார்டிங் கேட்டிருந்தாங்க இந்த தடவை 2 மார்க்ல. மேக் ஷூர் எல்லாம் நீங்க இந்த லெசனுக்கு வெயிட்டேஜ் இருக்கும், நிறையவே இருக்கும் இந்த லெசனுக்கு. செய்யறதுக்கு weightage அதிகமா இருக்கும் இந்த லெசனை பொறுத்த வரைக்கும். What are the factors that influence time and space concept? நான் PDF ரைட் put on symptomatic notation இதுக்கு நான் வந்து PDFல கொடுத்திருக்கேன் உங்களுக்கு. What do you understand by dynamic programming? So இந்த dynamic programming வந்து நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, ஒரு process ஒரு ஸ்டெப்போட அவுட்புட் இன்னொரு ஸ்டெப்போட இன்புட்டா இருக்கிறது டைனமிக் ப்ரோக்ராமிங். கரெக்டா? What do you understand by dynamic programming? PDF ல கொடுத்துதான் படிக்கிறதா இருந்தாலும் படிக்கலாம், இல்ல புக்ல இருந்து மார்க் பண்ணி படிக்கிறதா இருந்தாலும் படிக்கலாம். Your choice. 5 மார்க் எல்லாமே நான் PDF ல கொடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து புக்க ஃபாலோ பண்ணி உங்களால என்டையருமே எழுத முடியும் அப்படின்னா ஐ எம் ஹாப்பி வித் இட். ஃபுல்லா எழுதுறதா இருந்தா எழுதலாம், அந்த சப்ஹெட்டிங் போட்டு எல்லாமே எழுதலாம், எக்ஸாம்பிள்ஸ் டிராப் பண்றது எல்லாமே பண்ணலாம். இல்ல மேம் உங்களுக்கு பாயிண்ட் வைஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா PDF ல கொடுத்திருக்கேன், போய் பாருங்க. ஒரு தடவை நீங்க புக்லயே படிக்கிறதா இருந்தாலும் இந்த பிடிஎஃப்ல கொடுத்துருக்க எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து மென்ஷன் பண்ணிருக்கீங்களான்னு பாருங்க. ஓகே, டிஸ்கஸ் அபவுட் லீனியர் சர்ச் அல்காரிதம் கொடுத்துருக்கேன், பைனரி சர்ச், பபிள் சார்ட் அல்காரிதம் வித் எக்ஸாம்பிள், டைனமிக் ப்ரோக்ராமிங். ஸோ யா, நெக்ஸ்ட் வந்துட்டு கேஸ் ஸ்டடியில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, கிரியேட் அன் அல்காரிதம் ஃபார் கிரேடிங் சிஸ்டம் ஆஃப் யுவர் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் குவார்டர்லி எக்ஸாமினேஷன் மார்க்ஸ் பை சாட்டிஸ்ஃபைங் ஆல் நெசசரி கண்டிஷன். நான் இங்க உங்களுக்கு கொடுத்துருக்கிறது வந்து பைத்தன் ப்ரோக்ராம். நீங்க வந்து இஃப்க்கு அப்புறம் பிரிண்ட் தான் கொடுக்கணுமா அப்படின்னா அப்படி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இது அல்காரிதம், இது எப்படி வேணா எந்த சின்டாக்ஸ்ல வேணா எழுதிக்கலாம். இஃப்க்கு அப்புறம் தென் போட்டு எழுத கொடுக்கலாம், கிரேடியன் கொடுக்கலாம், வாட் எவர். நான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டிக்காக அதை பைத்தான்ல எழுதி போட்டிருக்கேன். பிகாஸ் நெக்ஸ்ட் லெசன்ல இருந்து நம்ம பைத்தான் தான் பார்ப்போம்யா. ஸோ அதுக்கு ஒரு கிளாரிட்டியா இருக்கும் எந்த வந்து இது பைத்தான் தான் கொடுத்துருக்கேன். இது அல்காரிதமா எழுதிக்கனாலும் எழுதிக்கலாம். இதோட எண்டுக்கு வந்துட்டும் நான் வந்து என்னோட கிளாஸ் எடுக்கும் போதே ஒன்று சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன், எவாலுவேஷன் வீடியோல கடைசியா உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்னது, ஃபெபனாக்கி சீரிஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், ஒரு கான்செப்ட் மேப் மாதிரி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டா, அதுதான் இப்ப காமிக்க போறேன். உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா வெல் அண்ட் குட். இதை ஜஸ்ட் பாருங்க, உங்களுக்கு கரெக்டா தான் புரிஞ்சுக்கிட்டீங்களான்றது மட்டும் இந்த கான்செப்ட் மேப் பாருங்க. புரியுதுன்னா குட். இப்போ நான் என்ன சொன்னேன், அதுல ஃபெபனாக்கி ஃபெப் ஆஃப் 4 ஃபார் எக்ஸாம்பிள் போனா அப்போ வந்துட்டு ஃபெப் ஆஃப் n-2 n-1 வந்து நம்ம ஆட் பண்ணணும். கரெக்டா? அதுதான் இங்க சொல்லியிருக்கேன். ஃபெப் ஆஃப் 4 நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃபெப் ஆஃப் 3 னா என்னன்ற ஆன்சர் நமக்கு தெரியணும், ஃபெப் ஆஃப் 2 ஓட ஆன்சர் நமக்கு தெரியணும். அப்ப ஃபெப் ஆஃப் 3 ஓட ஆன்சருக்கு எடுத்து மறுபடியும் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஃபெப் ஆஃப் 2 ஓட ஆன்சரையும் ஃபெப் ஆஃப் 1 ஓட ஆன்சரையும், ஃபெப் ஆஃப் 2 ஓட ஆன்சர் தெரியுமா, ஃபெப் ஆஃப் 1 ஓட ஆன்சரையும் ஃபெப் ஆஃப் 0 ஓட ஆன்சரையும் கால்குலேட் பண்ணணும். புரியுதுன்னா கமெண்ட்ல புரியுதுன்னு சொல்லிட்டு தம்ஸ் அப் கொடுங்க. ஃபெபனாக்கி சொல்லி டைப் பண்ணி ஒரு தம்ஸ் அப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னு நான் வந்து தெரியும். ஃபெப் ஆஃப் 4 அப்படின்னும் போது ஃபெப் ஆஃப் 3யும் ஃபெப் ஆஃப் 2வும் இருந்தாதான் நம்மளுக்கு ஃபெப் ஆஃப் 4 ஓட வேல்யூ நம்மளுக்கு தெரியும். ஃபெப் ஆஃப் 3 நம்மளுக்கு தெரியணும்னா ஃபெப் ஆஃப் 2 அண்ட் ஃபெப் ஆஃப் 1க்கு தெரியணும். இந்த மாதிரி தான் எந்த நம்பர் நீங்க ஃபெப்புக்கு எடுத்தாலும் அதுக்கு அதோட பிஃபோர் அண்ட் n-1 n-2 அதோட வேல்யூ தெரியும். புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் லெசன்ல இருந்து நம்ம பைத்தான் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அங்க மீட் பண்ணலாம். That's signing from you all. Thank you students.